நான் என்ன சொல்றேன், மரம் வேணும், மாடு வேணுங்கிறது எல்லாருக்குமே வேணும். இவனுக்கு மட்டுமா வேணும்? நம்ம எல்லாருக்குமே தான் வேணும். இல்லன்னு நான் சொல்ல வரல. உயிரோடு இருக்கும்போது, உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு உரிமை இல்லாமல் இருந்தால் நாம் யார்? போனோம். இந்த நாட்டில் உரிமையை பறிப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஒன்றிய பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம எல்லாரும், இதை எதிர்த்து நாம எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது, இவன் மாடு, மரம், மண் அப்படின்னு பேசிட்டு இல்ல இருக்கானா, கீழடி இவன் பற்றி யார்? பேசுவதற்கு பல இயக்கங்கள் இருக்கு, திமுக இருக்கு, பல பேர் இருக்காங்க. ம். இப்போ மரங்களை பற்றி பேசுவதற்கு யார் இருக்காங்க? மாடுகளை பற்றி பேசுவதற்கு யார் இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் வாய் இல்லையே. மரத்தை பத்தியும் மாடை பத்தியும் பேசுறதுக்கு சூழலியல் அமைப்புகள் இருக்கு. அது நீ எதுக்கு பேசுற? அவங்க தான் இருக்கிறாங்களே, நீ எதுக்கு இதை பேசுற? அவங்க இருக்கும்போது நீ எதுக்கு இதை பேசுற? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, அதனால நான் பேசுறேன். நான் இப்ப திமுக இருக்கு, திராவிட இயக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க, நான் அதுக்காக பேசிக்கிறேன்னா, அதை பேசுறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்களே. நீ என்ன பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறியே. பாருங்க, சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வைத்து நம்ம வந்து அணுகும்பொழுது, இப்ப இவன் மாடுக்கு பேசக்கூடாது, மரத்துக்கு பேசக்கூடாது, மண்ணுக்கு பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. நீ எந்த காலகட்டத்தில் அதை பேசுகிறாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மரம், மாடு எல்லாம் பேசு. ஒன்றிய பிஜேபி அரசு இப்போ ஓப்பனா ஜனநாயகத்தை சிதைச்சுக்கிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நீதிமன்றத்துல போய் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத பாக்குறோம். இது நம்மளுடைய மொழிக்கு என்ன ஆபத்து வந்திருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குங்கிறத பாக்குறோம். இதையெல்லாம் பேசாமல் இப்ப நீ மாடு, மண், மரம்னு பேசுவதற்கான காரணம் என்ன? நீ தமிழ் தேசியம் அமைப்பதற்காக ஒரு கட்சி வச்சிருக்கிற. தமிழ் தேசியத்துல மட்டும் இல்ல, எல்லா தேசியத்திலயும் மரம், மாடு எல்லாம் வேணும் தான். நீ தமிழ் தேசியம்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த தமிழுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்கும்போது, நீ ஏன் அதை நீ ஏன் அது சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி கூட பண்ண மாட்டேங்கிறங்கிற ஒரு கேள்வி இருக்கு.